நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் வேலைக்காரருக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் சொந்த பந்தங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை தேவன் சந்தோஷப்படுகிறாரா, தேவன் மகிழ்ச்சி அடைகிறாரா, தேவன் என் வாழ்க்கை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்தால் அவர் நமக்கு உண்டாக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், கீழ்பூசணும். உங்க வியாபாரத்தை நடக்கும், அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, நீங்க இருக்கும் போது அது மேல கவனம் இருக்கணும். கஷ்டப்பட்டு வேலை செய்யவே கூடாது, மனப்பூர்வமா செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. மனதளவில் கஷ்டப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே அந்த உற்சாகம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அதுல நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, சாதாரண ஒரு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அதுல உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வலியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்ததாம். ஒருவேளை நம்ம ஒரு மனிதனுக்கு நம்ம நல்லவங்களா நம்மளை காண்பிக்க முடியும், ஒருவேளை 2-3 மனிதர்களுக்கு நம்மளை நல்லவங்களா காட்ட முடியும். ஆனால் நாம் செய்கிற எல்லா வார்த்தைகளும் பேச்சுகளும் தேவனுக்கு முன்பாக சகலம் நிர்வாணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் எல்லா மனிதர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியில எல்லா தாவரங்கள் உணவு வகைகளாம் படைத்து அதை ஆளுகிறதற்கு சூரியன், சந்திரன், பகல், இரவு ஏராளமான காரியங்களை செய்துவிட்டு 6ஆவது நாளிலே மனிதனை படைத்தார். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கை அங்கே ஆதாம் துவக்கி குழந்தை பிறக்க இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்தை வந்து வீட்டில் வாசி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற மாதிரி சில காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு நம்ம கூட நம்ம வீட்டில் ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏன் நம்ம சந்ததி மேலோங்கி வரவில்லை என்றால் நம்முடைய முன்னோர்கள் இந்த தவறை செய்திருக்கலாம், ஒருவேளை நாம் அந்த தவறுகளை செய்திருக்கலாம். அதனால தான் நம்மளுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. பாருங்க, பைபிள் ரொம்ப அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் பூமியை பார்த்தார். அவர் பார்க்கிறார், ஒவ்வொரு மனிதனையும் அவர் பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன பேசினாலும், உங்க மனைவியை பேசினாலும், கணவனை பேசினாலும், அண்ணன் தம்பியை பேசினாலும், அக்கா தங்கச்ச பேசினாலும், வேலைக்காரங்களை பேசினாலும், வியாபாரம் பண்றவங்ககிட்ட பேசினாலும், கஸ்டமர்கிட்ட பேசினாலும், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணலாம், அதனால தான் அவர் பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஐயோ அப்படி சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையிலவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அது சீர்கெட்டதாக, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான், சீர்கெட்டு போயிருக்கோம். வெளியே ஒன்று சொல்லுவோம், உள்ள ஒன்று வச்சிருப்போம், உள்ள ஒன்று வச்சிருப்போம், வெளியே ஒன்று பேசுவோம். நம்ம உதடு ஒன்று சொல்லும், இருதயம் ஒன்று நினைக்கும், இல்லையா? இப்படி ஏராளமான காரியங்களை மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்களேன். எப்போ சீர்கெட்டதா இருக்கிறதோ, தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, தேவன் ஒரு காரியத்தை அங்கே செய்ய விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 13 வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக
வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் பாவம் செஞ்ச அழிவுதான். அதனாலதான் சண்டை யுத்தங்கள், உடனே அக்கினி இறங்கிரும். அங்கே யோசுவா நாட்களில் ஒரு சிறு தவறை ஒருவன் செய்கிறான். அந்த தவறு செய்த உடனே மன்னிப்பே கிடையாது. அவனை கொண்டு போய் கல்குவேலாய் நிப்பாட்டி அவனை கொன்ன பிறகுதான் வேதம் சொல்லுகிறது அவருடைய உக்கிர கோபம் தணிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இவ்வளோ ஒரு தெய்வம், இப்படியெல்லாம் ஆளுகை செய்த தெய்வம் தான் பூமியிலே மனுஷகுமாரனாய் இயேசுவாய் வந்து மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளாம் வாழவே முடியாது. நம்ம பண்ற தப்புக்கு, நம்ம பண்ற கொடுமைக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, அப்படியே வனாந்தரத்திலே போட்டு நம்மளை ஒரே மிதியா மிதிச்சு கொண்டு இருப்பாரு. ஆனா பைபிள் சொல்லுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த. அப்போ சீர்கெட்டது, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தங்கள் வழியை கெடுத்து கொண்டு, இந்த ரெண்டு சீர்கெட்டது கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னாலே நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம மேல தேவ கோபாய்க்கின வந்துடும். தேவ கோபாய்க்கின வரும்போது நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. அதனாலதான் பிரசங்கி புஸ்தகத்துல பிரசங்கி நான் எழுதுகிறேன் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பிரசங்கி 2:24 வாசிக்கும் போது, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அல்லேலூயா. அதாவது மனுஷன் எதுக்காக மனுஷனை உண்டாக்கினார்? அவன் நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், எல்லாத்தையும் சேர்க்கிறேன்னு சொல்லி தன் சரீரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். வேற ஒரு நன்மை இல்லை. நீங்கள் இது சாப்பிட வேண்டாம், இப்போ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், எது வாங்கினாலும் கோபம், எது வாங்கினாலும் டென்ஷன், தேவன் உண்டாக்கினதை பார்க்காதபடி, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சுக்கிடாதபடி நாம் இருப்பது ஒரு பெரிய ஒரு தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு, மனுஷனை நான் பார்த்தேன், அவன் புசித்து அவன் குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அப்போ பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும். காலிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம உழைத்து நம்ம வருகிறோம். அப்போ அந்த உழைப்புக்கு நமக்கு தேவன் உண்டாக்கப்பட்டதை சில இடங்களிலே நாம் சென்று அதை நல்லா அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், உழைக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் நமக்கு எதற்காக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஏன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நாம் புசித்து குடித்து மற்ற ஜனங்களோடு சமாதானமாக இருக்கும்படி, தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காகவும் தேவனை துதிப்பதற்காகவும் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்று வேற எதற்காகவும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரி. நீங்கள் நான் சொல்லுவேன், கர்த்தர் நாமத்தில் உங்கள் எண்ணமும் உங்கள் ஏக்கமும் இயேசு கிறிஸ்துவே சார்ந்திருந்தா உங்களுக்கு எந்த மெடிக்கலுமே தேவையில்லை. உங்களுக்குள்ள அந்த பணங்கள், உங்களுக்குள்ள சொத்துகள், உங்களுக்குள்ள ஆசைகள் வளர வளர நமக்கு பயம் எதில் தான் வருது? சரீரத்தில் தான். மெடிக்கலின்னு போட்டு வச்சிடலாம், மாதம் ஒரு 5000 7000 கட்டினா தான் நாளைக்கு எதனா ஒன்றா எதில் எடுத்துக்கலாம். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் எங்கே போகுது? தேவனுடைய பிள்ளைகளே, நானும் இன்னைக்கு போடலை, நான் இனிமேலும் போடாமல் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். ராமன் சொல்லுங்க. ஏன்னா இல்லாத வரைக்கும் பெருசாக பேசுவோம், தேவன் கொடுத்த பிற்பாடு அதை என்ன பண்ண மாட்டோம். ஆமாம், இது எல்லாருக்குமே விதி விலக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை சீர்கெட்டு இருந்தால், நம்ம வழி கெடுத்து கொண்டிருந்தால் கட்டாயம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ அந்த ஆசீர்வாதம் வந்துடும். அவர் உண்டாக்கின ஆசீர்வாதம் அவர் சொல்லும் பொழுது எல்லாம் நமக்கு தான். நம்ம ஆண்டவருக்கு உருவம் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவரை பற்றி சொல்வது தான் செலவு பண்ணுறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் செலவு பண்ணுறோம். எதுக்காக செலவு பண்ணுறோம்? ஆண்டவரை வாங்கிக்கிறாரு காசை, நான் ஆண்டவருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன்னா ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறாரு இல்லை.
அவர் பேரை சொல்லி ஊழியங்கள் நடக்கிறது, அவர் பேரை சொல்லி இல்லாத ஜனங்களுக்கு கொடுக்கிறோம், அவர் பேரை சொல்லி சிலருக்கு உதவி செய்கிறோம். இதெல்லாம் அவருடைய நாமத்தினாலே செய்யப்படுகிறது. ஆண்டவருக்கு எந்த பணமும் தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த பிற்பாடு அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா அது அவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ரொம்ப கவனமாய் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் வேலைக்காரருக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் சொந்த பந்தங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை தேவன் சந்தோஷப்படுகிறாரா, தேவன் மகிழ்ச்சி அடைகிறாரா, தேவன் என் வாழ்க்கை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்தால் அவர் நமக்கு உண்டாக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்காக, வரி கட்டுவதற்காக சொல்லும் பொழுது பேதுருட்ட சொல்றாரு, பேதுரு நீ அவங்களுக்கு இடரெல்லாம் இருக்காத, போய் முதல்ல ஒரு தூண்டில் போடு, அதில் ஒரு மீன் கிடைக்கும், முதல் மீனை எடுத்துட்டு ஏன்ட்ட வா, அது வாயை தர, அதில் என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும் என்று சொல்லுங்க. இதுதான் தெய்வம். நம்ம தேவன் நம்மளை அளவாய் ஆசீர்வதிக்கிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன். அதனால உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்க உங்கள் வழியை நீங்கள் முதல்ல சரி பண்ணிடுங்க. அவர் நம்மளை பார்க்கிறவராகவே இருக்கிறார். கட்டாய நம்மளை பார்ப்பார். நீங்கள் பார்க்க மாட்டாருன்னு துணிகரமாக வாழாதீங்க. தயவு செய்து நான் கேட்கிறேன், உங்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனை பார்த்தா ஒரு பணிவு இல்லையா, உலக மக்களை பார்த்தா ஒரு எரிச்சல், என்ன இது வாழ்க்கை? அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக சாந்தமாக இருக்க வேண்டும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் பல மணி நேரம் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து அழுதழுது இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். உங்களுக்கு அந்த உண்மையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜீசஸ் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தையை கவனிக்கிறார், நான் செய்கிற காரியங்களை கவனிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படி அறிஞ்சு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை கெடுத்து கொள்கிற வாழ்க்கையாக இருந்தால் கட்டாயம் நான் சொல்லுகிறேன், அவர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, நம்மிடத்தில் வந்து சேராது. அவர் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் சரியாய் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அங்கே அப்படி பேசின ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் பார்க்க விரும்புகிறார்? ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதே ஆதியாகமம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவதாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப முதலாவது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்ம ஆஸ்தியை அழித்து போடாதபடி, தேவன் நம்மளை அழித்து போடாதபடி, நோயில்லாம வாழ்வதற்கும் ஆண்டவரோடு இணைஞ்சு வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நீதிமானாய் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நம்மை நீதிமானாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டாங்க, என்ன எப்பா இந்த இரத்த பலிக்கு நான் உடன்படுவதில்லை, ஐயோ இந்த அநியாயம் இது எனக்கு என்னது வேண்டாம், நான் என்னை காத்து கொள்ளுகிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறவனோடு இருக்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார், எனக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமான் என்றால் நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீதிமான் இருப்பான்னு சொல்லி நான் கடந்த நாளில் பேசியிருக்கிறேன். அதனால் நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கலாம், நீதிமொழிகளை வாசிக்கலாம். நீதிமான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ ஒரு 10 எத்தனை பேர் இருக்கிறோம், சில பேருக்கு என்ன பிடிக்காது, நான் பேசுறது பிடிக்காது, நான் செயல்படுறது பிடிக்காது. அதுக்கு உங்களுக்கு நீதிமானாக இருக்கணும் அவசியம் இல்லைண்ணா. யாருக்கு நீதிமானாக இருக்கணும்? கர்த்தருக்கு நீதிமானாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சில ஆள் கொடுத்தாதான் இவன் நல்லவன் பாங்க, கொடுக்கலன்னா இவன் கெட்டவன், அப்படிப்பட்டவன்லாம் நீதிமானாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்கேன்னா, என்னுடைய வாழ்க்கையில அவர் பார்க்கும்போது என்னிடத்துல கரை இல்லாமல் இருக்கிறதா, அதுதான் தேவன் பார்ப்பார். அப்போ முதலாவது நீங்கள் நீதிமானாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 14ஆம் வசனம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. தேவனுடைய பிள்ளைகளே, கொப்பேர் மரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரம், அது பிசின் தைலம் நிறைஞ்ச மரம் அப்படின்னு சொல்லி நம்ம இது ஆராய்ச்சியில் நம்ம பார்க்கிறோம். அதில் அவ்வளோ சீக்கிரம் அது உடையாது. அதனால தான் கர்த்தர் அதில் கெட்ட சொல்கிறார். அதில் நீங்கள் எந்த அளவும் தண்ணீர் எவ்வளோதான் மோதி அடித்தாலும் என்ன பண்ணாது, உள்ளே வராது. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்காரு, நீ கீழ் பூசணும். அப்போது பேழை என்பது நம்ம வியாபாரம், வேலை, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல சும்மா நான் வேலை செய்யக்கூடாது. நான் உண்மையை சொல்லுகிறேன், இந்த ஊழியம் செய்ய வந்த நாளில் இருந்து ஒரு நாளும் நான் துணிகரமாவோ இல்லைன்னா அஜாக்கிரதையாவோ, இந்த வசனம் தானே பேசிக்கிடலாம், இது தானே பேசிக்கிடலாம், இதை தானே பண்ணிடலாம், போன வாட்டி அங்கே பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வந்ததே கிடையாது. இங்கே வரும்போது நடுக்கத்தோடும் பயத்தோடும் இந்த இடத்துல உட்கார்ந்து, ஏசப்பா இன்னைக்கு எனக்கு பேசுறது யார் தான், நீங்கள் தான் உங்களோட பிள்ளைகளுக்கு பேசணும் என்று பயந்துருக்கிறேன், இன்னும் பயப்படுகிறேன். இனி வருகிற காலையில் என்ன பண்ணுவேன், இதை பயந்து தான் அந்த வசனத்தை கொண்டு வருகிறேன். ஒரு நாளும் துணிகரமாக பேசிடலாம் நான் வருவதே கிடையாது. ஏனென்று சொன்னால் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதில் நானே நான் நினைப்பேன், யாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். யாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் வரணும். இன்னைக்கு இல்லை, சாகிற வரைக்கும், முடிவு பரியந்தம், மரணத்தை பெட்டிக்குள்ள வைக்கிற வரைக்கும் அந்த ஆள் கரெக்டாக ப்ரேயர் மீட்டிங் முன்னாடி வந்துடுவாயா, அப்படி சொல்லக்கூடியவனா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க. ஏனென்றால் என் முதலாளி அப்படிப்பட்டவர், அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதுபோல நீங்களும் உங்களுடைய படகு, உங்க வேலை ஸ்தலம், உங்க வியாபாரத்தை நீங்க கீழ் பூசணும். அது எங்க கேப் இருக்குது, எந்த இடத்துல அடப்பு வெடிக்குது, எந்த இடத்துல கடன் வருது, ஏன் இந்த கடன் வருது, ஏன் இந்த பணவரையம் வருது, நம்ம எங்க தவறுகிறோம் பாருங்க. நீ கீழ் பூசு, இல்லைன்னா தண்ணி உள்ள வந்துடும் சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ முதல்ல நீங்க நீதிமானா இருக்கணும். ரெண்டாவது உங்க பிசினஸை நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க, அலையில கவனிக்கணும், கவனமா இருக்கணும். இல்லைன்னா அது தண்ணி உள்ள வந்தா எவ்வளோ பிரச்சனைகள் வந்துடும் என்னுடைய பிள்ளைகளே. அப்ப ரெண்டாவது அதை கீழ்பூசி என்று சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க உங்க பிசினஸ் ஸ்தலத்தை கவனிக்கணும். நான் செய்யற வேலை போனோம், சோர்ந்து போகக்கூடாது, போனோம். எத்தனை பேர் தான் வருவாங்க, எத்தனை பேர் வந்தால் தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவருக்கு உண்மை என்ன பண்ணணும், ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் மனப்பூர்வமாய் நான் வர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ரெண்டாவது உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தலத்தை நீங்கள் கவனிக்கணும், அதை கவனித்து கொண்டே இருக்கணும். எத்தனை தான் நான் வெளியே போனாலும் என் மைண்டு ஃபுல்லாக கூடாரத்து மேலேயே இருக்கும், செப வீரர்கள் மேலேயே இருக்கும், சகோதரிகள் மேலேயே இருக்கும். எப்படி ஜோம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க, என்ன ஜோம் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஜோம் பண்ணுறது சரியா சரியில்லையா, தேவனுக்கு உகந்ததா, என்ன ஒருவேளை பெருமைப்படுத்துகிறாங்களா, என்ன மேன்மைப்படுத்துகிறாங்களா, மனுஷனை உயர்த்துறாங்க, ஐயோ அது சிரிந்துடக்கூடாது என்பதை குறித்து நான் ரொம்ப கவனமாகவே இருப்பேன். ஏனென்று சொன்னால் இது தேவன் கொடுத்த ஊழியம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. அதுபோல உங்க வேலை ஸ்தலமும் வியாபாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், கீழ்பூசணும். உங்க வியாபாரத்தை நடக்கும், அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், இருக்கக்கூடாது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, நீங்க இருக்கும்போது அது மேல கவனம் இருக்கணும். கஷ்டப்பட்டு வேலை செய்யவே கூடாது, மனப்பூர்வமாக செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. மனதளவில் கஷ்டப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே அந்த உற்சாகம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, சாதாரண ஒரு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அதில் உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்களில் 98, 99, 2000 அவ்வளோ ஒரு வாகனம் கிடையாது, சைக்கிளில் தான் நாங்கள் கோணியை சுமப்போம். அப்போது சைக்கிளில் ஒரு 120 கோணி தான் ஏற்ற முடியும். ஒரு கிலோ, ஒரு கோணி 1 கிலோ, 120 கோணி, 120 கிலோ ஏற்றிட்டு, அப்போல்லாம் அந்த பல்லாவரத்துக்குள்ளெல்லாம் கெயிட்டு தான், பாலம் கிடையாது. அந்த ஜமீன் பல்லாவரம் போகிறது, மீனம்பாக்கம் வந்தாலே எங்களுக்கு அப்படி கை காலெலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய மேடாக இருக்கும். இன்றைக்கி தான் ரோடு போட்டு பெருசாகிடுச்சு. அப்போ அந்த வண்டியில் வரும்போது ஒரு பக்கம் கோணி வரட்டும் வரட்டும்னு கடையில் பிரிக்கும்போது இன்னும் வரட்டுமோ, சைக்கிளில் கட்டிட்டு கிட்டத்தட்ட தாம்பரம் வர்றதுக்குள்ள ஒரு 7 தடவையாக என்ன பண்ணிடுவேன்,
டமால் டமால்னு கீழே விழுந்து விழுந்து அதையும் மனப்பூர்வமாக விழுந்தாலும் அவ்வளோ கோணியும் கீழே தள்ளி எல்லாம் கயிறெல்லாம் அவுத்து திரும்பி போட்டு அழகாக அடுக்கி கொண்டு போவேன். டமால்னு பல்லாவரத்தில் விழுந்துருவேன். பல்லாவரத்தில் இறங்கி அப்புறம் 2 பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்புறம் தூக்கி எல்லா கோணியும் கீழே தள்ளி மறுபடியும் கோணி அடிக்கி. ஒரு நாளும் என் வியாபாரத்தை குறித்தோ என் வேலையை குறித்தோ நான் கஷ்டப்பட்டதே இல்லை. அதனால தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் கூட இவ்வளோ கிடைச்சிருக்க, எதுக்கு இந்த சனியை ஏன்ட்ட வந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னதே கிடையாது. விழுந்து விழுந்து எழும்புவேன். 45 டின்னு 50 டின்னு கட்டியிருப்பேன் சைக்கிளில். ஒருத்தி எனக்கு ரைட் சைடும் தெரியாது, லெஃப்ட் சைடும் தெரியாது. போகிறவெல்லாம் திட்டிட்டு தான் போவாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு 40 ரூபா தான் கிடைக்கும். மயினம்பாக்கத்தில் இருந்து, ஆலந்தூரில் இருந்து, கோயம்பேட்டில் இருந்துலாம் சைக்கிளில் சுமந்துருக்கிறேன். வெறும் 30 ரூபா 40 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அதையே நாங்கள் மனப்பூர்வமாக தண்ணி பாக்கெட் கூட வாங்கி குடிக்க முடியாது. எங்கன்னா வீடு திறந்திருக்கா, யார் வீடு திறந்திருக்கு, அப்படி தான் பார்த்து நாங்கள் வந்தோம். அப்படி தான் பார்த்து கர்த்தரை கொண்டு வந்தார். அதனால தான் இந்த உன்னதமான ஊழியம், மேன்மையான ஊழியம், மகிமையான ஊழியம், வல்லமையான ஊழியம், ஐயோ உலகத்துக்கு ஊழியம் செய்யலை, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு எந்த சொந்த வீடு கிடையாது, எனக்கு எந்த சொந்தமாக வைக்கணும்னு ஆசையும் கிடையாது. என் ஆசைலாம் இயேசு கிறிஸ்து தான். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கொடுத்திருக்கிற வேலையில் உற்சாகமா கீழ் பூசுங்க. அதை கவனமா பாருங்க. கடைசி வரைக்கும் கவனமா பார்த்தேன். எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்தேன். எங்கே போனாலும் ஆயிரக்கணக்காக கிடைக்கும். கடைசியில் நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு மாதம் லட்சக்கணக்கான வருமானம் இருந்தது. எல்லாத்தையும் ஏசு விட்டுட்டு வாடினாரு. விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். கஷ்டப்படும் போதும் கஷ்டப்பட்டேன். எல்லா கடை, சரவணா ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய கடைகளை எடுத்தேன். இன்ன வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அது எதை குறிக்கிறது? உண்மையை. சிலர்லாம் முறுமுறுப்போடே வேலை செய்கிறது. என்ன வேலை, அவன் தரலை இவன் தரலை. ஒரு நாள் கூட, எத்தனையோ நாட்கள் கோயம்பேடு, அம்பத்தூர், வேளச்சேரி இல்லையா, காலையில் 7 மணிக்கு சைக்கிள் எடுத்தா டிஃபன் சாப்பிடாம சைக்கிள் ஓட்டிட்டு வருவான். அந்த நாள் வயசு அப்படி. காலைல செருப்பு பிஞ்சிடும். செருப்பு இல்லாத வந்த நாட்கள் இருக்கிறது. சாயங்காலம் ஒன்றுமே கிடைக்காது. ஆனாலும் நான் முறுமுறுத்ததே கிடையாது. அதுக்கு டபுள் மடங்காக கர்த்தர் அடுத்த நாள் கொடுத்துருவார். அதனால உங்களுடைய வியாபாரம், உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காரு, அந்த கம்பெனியில் உண்மையாக செய்யுங்க. சம்பளம் தர்றது கர்த்தர், மனிதன் அல்ல. அதில் முறுமுறுத்துட்டு கோவப்பட்டுட்டு எரிச்சல் பட்டு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க என்னுடைய பிள்ளைகள். மூணாவது பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். சுத்தமுள்ள மிருகம் எத்தனை ஜோடு? சுத்தமுள்ள மிருகம் எத்தனை ஜோடு? படிக்கணும், அப்படி படிக்கணும். சுத்தமுள்ளது 7, சுத்தமில்லாது 1. ஆனால் இன்னைக்கு சுத்தமில்லாதது தான் நிறைய இருக்கு. சுத்தமுள்ளது 10 பேர் வேலை செஞ்சா ஒருத்தன் தான் நல்லா இருக்கான், 9 பேர் திருடன் தான் இருக்கான். இது எப்படி, எவ்வளோ ஆலோசனை பாருங்க. இதுதான் பைபிள். நம்ம அப்படி நல்லா படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் வேதத்தை படிக்கணும்? சுத்தம் உள்ளது 7 சேர்த்துக்கன்னாரு, சுத்தம் இல்லாது 1 சேர்த்துக்கன்றாரு. நம்ம கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை படித்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க, அப்படி சொல்கிறார். இப்போ எல்லா மிருகத்தையும் சேர்த்துட்டார். நல்லா பாருங்களேன், நான் யோசித்து பார்த்தேன். எல்லா மிருகமும் இப்போ மரத்தை அரிக்கிற மிருகம் இருக்குல்ல, சின்ன சின்ன பூச்சி என்ன பண்ணுது? எதை அரிக்குது? எவ்வளவுக்குள்ள அவர் கவனமாக பார்க்கணும். அதுதான் கீழ்பூ சொல்கிறாரு. இப்போ மரத்தை அரிக்கிற மரங்கொத்தி இருக்குது, மரத்தை சாப்பிட்றது இருக்குது. கரையான் பாருங்க, எவ்வளோ பெரிய மரத்தையும் கரையெல்லாம் இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் பேர் வச்சது யார் தான்? ஆதாமு தான். இந்த பேர் வச்சதெல்லாம் யாரு? எவ்வளோ மிருகங்க, எவ்வளோ சின்ன சின்ன பூச்சி, எவ்வளோ விஷயம். இதெல்லாம் எங்கே கொண்டு போனோம்? பேழைகளை கொண்டு போய் பேழையில். இப்போ பாருங்க, இப்போ யானை சிங்கெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு? இந்த தம்மனம் துண்டு சின்னோண்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு நோவா? அதுதான் தேவன். அதனால தான் அவர் கவனமாக இருக்க சொல்கிறார். இத்தனை அடிக்கு இத்தனை இது போடு, சீட்டை போடு, அதை போடு. நீ அவன்கிட்ட கொடுத்துட்டோம், அவன் பார்த்துக்கிடுவான், நீ தூங்கிறாத.
இவருக்கு தூக்கமே இருந்திருக்காது. ஏன்னா இந்த மரம் கொத்தி என்ன பண்ணும், கொத்தி என்ன பண்ணிடும், அப்புறம் என்ன பண்ணிடும், வெளில இருந்து தண்ணி முடிஞ்சு போச்சு. இல்லை, தண்ணி வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே அவர் அவ்வளோ காரியம் செய்கிறாரு. நான் அப்படி யோசித்து பார்த்தேன், மரத்தை எவ்வளோ ஓட்டப்படுது, அது மரம். நோவாவுக்கு எவ்வளோ பெரிய வேலை. நம்ம நோவா தாத்தா கப்பலை கட்டுவார். ஒரு கப்பலை கட்ட எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் நாமளும் நம்ம வேலையில் நம்ம பிஸ்னஸில் அவ்வளவு கவனம் முக்கியம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரபலமான ஒரு நிறுவனர், அவர் ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஆனால் கடையில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, அண்ணாச்சி 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க, 9:30க்கு அக்கா ஷார்ப்பாக வந்துடுவாங்க, 11 மணிக்கு அண்ணன் பையன் ஷார்ப்பாக வந்துடுவார், 1 மணிக்கு மேனேஜர் வருவார், 3 மணிக்கு சூப்பர்வைசர் வருவார், 5 மணிக்கு மறுபடியும் அண்ணாச்சி வருவாங்க. 5 கடை 6 கடை இருக்குது, சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். அப்போ தான் நல்லா ஓடும் கடை. நீ தூங்கினா அதுவும் தூங்கிடும், நீ தூங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நேரம்னு நினைக்கிற பிள்ளைகள் தூக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, கர்த்தருடைய நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் கைகளின் பிரயாசம் என்ன பண்ணிடும், ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கும்போது எடுத்துருக்கேன், நான் அதான் சொல்லுவேன். ரெஸ்ட் எடுக்கணும்னு என்ன எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் 5 மணிக்கு எனக்கு வியாபாரி ஜபன்னா ஒரு சந்தோஷத்தோடு எதிர்ச்சிடும். அன்னைக்கு வியாபாரி கூட்டம்ப்பா, நீங்கள் வாரீங்க வரல. 2வது, இன்னைக்கு ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது சீர்கெட்டதாக இருந்தால் தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. 3 காரியங்களை சொன்னேன். நீங்கள் நீதிமானாக இருக்கணும், 2வது நீங்கள் ஸ்கீல் பூசணும், உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை விட ஒருத்தன் பெஸ்ட்டாக பண்ணக்கூடாது. நான் அதான் நினைப்பேன், இந்த பிரசங்கமா அவன் நான் பிரசங்கம் பண்ணும்போதே கீழே இருந்து கண்டுபிடிக்கக்கூடாது இவர் இதைத்தான் பேசுவார்னு. அப்படின்னா என் பிரசங்கம் வீணாயிடும். சாகிற வரைக்கும் அப்படி தான் பிரசங்கம் பண்ண நான் சொல்கிறேன். கீழே இருந்து ஒருத்தன் சொல்லக்கூடாது, இனி இந்த வசனம் தான் சொல்லுவார், இனி இந்த வசனம் தான் சொல்லுவார். நான் இப்போ சொல்கிறேன், மற்றவங்க பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னு சொல்லிடுறேன், இவர் அடுத்த இந்த வசனம் தான் கொண்டு போவார், இவர் இப்படி தான் இதை கொண்டு போவாருன்னு சொல்கிறேன். அப்போ என்ன எப்படி சொல்லக்கூடாது? அப்போ என்ன நான் சொல்லக்கூடாது? நான் யார்கிட்ட உட்காரணும்? கர்த்தர்ட்ட உட்காரணும். அதுபோல் உங்கள் பிஸ்னஸை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியணும், இந்த இடம் தான் கரெக்டான இடம், இந்த வழி தான் கரெக்டான வழி, இது நமக்கு கொடுத்துருக்கிற வழி. அப்போ நான் இதில் கீழ் பூசணும், அதில் தண்ணி வெளியே வந்துடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது. தண்ணி உள்ளே வந்தால் மிருகம்லாம் இறந்துடும், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறாது. அழகாக ஆலோசனை கொடுக்கிறார். சுத்தம் அல்லாத ஒன்று தான் வச்சுருந்தார், சுத்தம் உள்ளது தான் 7 வச்சுருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம வியாபார ஸ்தலம் எப்படி இருக்குது, வேலை ஸ்தலம் எப்படி இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம பிஸ்னஸில் விழமாட்டோம், வேலையில் விழமாட்டோம். நம்ம கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துடுவார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது, நீங்கள் பலனோடு இருப்பீங்க, நீங்கள் பலனாக இருப்பீங்க. பயப்படாமல் போங்க, தைரியமாக போங்க, உங்கள் வழியை சரியாக வச்சுக்கிடுங்க. கர்த்தர் பார்க்கும்போது நல்ல வழிப்பா, எனக்கு உண்மையாக இருக்கிறான், அப்போ அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் மன்னாவை போல வரும். ஆமேன். யாரை கொண்டு வேணாலும் செய்வார், எப்படி வேணாலும் செய்வார். அதுக்கு பெரிய சாட்சி கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் குடும்பத்தினுடைய திருமணம் தான் நான் சொல்ல முடியும். நான் எதிர்பார்க்காத ஒரு நன்மைகளை, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காததை செய்த தேவன் தான் நம் தேவன். நீங்களே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, அண்ணன் எப்படி இந்த மாதிரி காரியத்தை நடக்க முடிஞ்சது? இல்லை, நான் இல்லை, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அதுபோல் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே நம்புங்க, விசுவாசத்தில் வளருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.